வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சோமியா. சார், வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாக்காக முதலமைச்சர் அவர்கள் கேரளாவுக்கு சென்றிருக்காரு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு விதை போட்டது வித்திட்டவர் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான். வைக்கம்ல இருந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வைக்கம் போராட்டம் பற்றி பேசுறதுக்கு. ஸோ இது குறித்து சில விஷயங்கள் பேசி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு அதனுடைய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. முதலமைச்சர் இன்றைக்கே போயிட்டாங்க. குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த 100ஆண்டு துவக்க விழாவின் போது தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். குறிப்பாக வைக்கத்தை பற்றி சொல்லும்போது அங்கே போராடுவதற்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு அங்கே திருவாங்கூர் சமஸ்தானத்தில் போராடக்கூடிய தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது போராடுவதற்கு ஆட்கள் இல்லைங்க ஒரு சூழல் வருது. அங்கே தலைமையேற்க ஆட்கள் இல்லைங்கும் போது துணிச்சலாக இங்கேருந்து போய் அங்கே இறங்கி வைக்கத்தில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தவர் பெரியார். அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனை முறை சிறையில் அடைத்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் மீண்டும் மீண்டும் போராடி தெருவில் நடப்பதற்கான உரிமை, பட்டியலின மக்களை நடப்பதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர், கோயிலுக்கு வழிபடக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் இப்போ தந்தை பெரியார். அவர் சிறையில் அடைக்கும் போது எப்படி அடைக்கிறாங்கன்னா, கை காலில் லீடிங் செயினை போட்டு நெஞ்சில் ஒரு மரப்பலகையில் போட்டு கையை கட்டியிருக்காங்க கையில். இதை வெளியில் கூட்டிகிட்டு ரொம்ப இல்லை, அவர் சிறைக்குள்ளே இருக்கும்போது கூட இந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்ட மரக்கட்டையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தண்டனை. அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளை, செல்வந்தர் வீட்டு பிள்ளை, அப்படி ஒரு சூழலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பொது வாழ்க்கைக்கு வந்த காரணத்தினால அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் உள்ளே இருந்தார். அவர் இருக்கும்போதெல்லாம் யாகம் பண்ணுறாங்க. இந்த சனாதன இதெல்லாம் உடச்சிட்டு ஒருத்தர் இது பண்ணுறாரு. அப்போ அவர் உள்ள ஜெயிலே செத்து போகணும்னு சொல்லி யாகம் பண்ணுறாங்க. யாகம் பண்ணும் பொழுது அடுத்த நாள் வெடி போடுற சவுண்டு கேட்குது. இவர் கேட்குறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் செத்து போகணுன்னு யாகம் பண்ணாங்க, இந்த சமஸ்தானத்துடைய ராஜா செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. இருந்தாலும் போராட்டத்தை கைவிடவில்லை. அவர் வெற்றிகரமாக போராட்டத்தை முடித்து விட்டு தான் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பிறகு நாளைக்கு 2 மாநில முதலமைச்சர்களும் நாளைக்கு பேச இருக்கிறாங்க. குறிப்பாக எது திராவிடம்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் திராவிடம். எல்லை தாண்டிய ஒரு விஷயத்தில் கூட, எல்லை தாண்டியதுன்னா அன்றைக்கி இன்றைக்கு கேரளாவுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் அன்றைக்கு தனி சமஸ்தானமாக இருந்த சூழல் தான் அன்றைக்கி. ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் அங்கே ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு இழிவு நடக்குது அப்படிங்கும்போது அந்த இழிவையை ஒழிப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் திராவிடம். இந்த விஷயத்தை தான் நம்ம முன்வைக்கணும். அதை பெரியார் சரியாக செஞ்சுருக்கார். தமிழ்நாடு அரசின் சார்பில் அங்கே பெரிய ஒரு நினைவகம் கட்டியிருக்காங்க. வைக்கம் வீரருங்கிற அந்த பேரோடு வைக்கத்தில் கட்டியிருக்காங்க. பெரியார்னா யாருன்னு கேட்டாங்கன்னா சொல்லி எழுத்தாளர் ஜெயமோகன்லாம் அப்படி எழுதினார். அதுக்கப்புறம் சிவநாதேவாகர் எழுத்தாளர் திரும்ப அதுக்கு பதில் சொல்லி புத்தகம் போட்டார். திருமாவேலன் அவர்கள் ஆசிரியர், கலைஞர் டிவியினுடைய ஆசிரியர், அவர் ஒரு புத்தகம் போட்டார். எல்லாமே இதற்கு மேல் பதில் சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்தை சாதித்து முடிச்சிருக்காங்க. இப்படியான சூழலில் அந்த அரசும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சிலை வைத்து அந்த பகுதியில் அவர் போராடிய நாட்களை நினைவு கூர்ந்து இங்கேருந்து போய் அங்கே எளிய மக்களுக்காக அவர் போராடினாருங்கிறத ஒரு இது பண்ணி ஒரு பெரிய ஒரு விழா வச்சுருக்காங்க. இங்கே எங்கு அநியாயம் நிகழ்ந்தாலும் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறாரோ அவர்கள் எல்லாம் திராவிடர்கள் தான் சொல்லி சொன்ன ஒரு பெரியார். அதனால தான் இந்த திராவிட கோட்பாடுங்கிறது ஒரு இனம் சார்ந்த ஒரு மொழி சார்ந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விஷயத்துமாக மாறுவது. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களை தன்னை போல் பாவிப்பதுங்கிறது இருக்கு இல்லையா. அரேபியாவில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் வருது. அங்கே இருக்கக்கூடிய அரபிகளை விரட்டி அடிச்சுட்டு இஸ்ரேல் நாடு அமைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அரேபிய திராவிடர்கள்னு சொல்லி பெரியார் எழுதுறாரு. அங்கே ஒடுக்கப்படுறாங்க. ஒரு அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் இஸ்ரேல் இறங்கி இஸ்ரேல் ஒரு நாடு அமைக்கிறாங்க. யூதர்களை கொண்டு இறக்குறாங்க. இறக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கிறாங்க ஆயுதங்களை காட்டி. அப்படிங்கும்போது அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களை பார்த்து அவர் அரேபிய திராவிடர்கள்ங்கிறார். அப்போ அவருடைய லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய திராவிடர்கள்ங்கிறது ஒரு இன ரீதியாக மொழி ரீதியாக இப்படி வரக்கூடிய ஒரு விஷயம். பெரியாரை பொறுத்த வரைக்கும் எவனெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ, எவனெல்லாம் கஷ்டப்படுறானோ அவனெல்லாம் திராவிடர்களாக தான் பார்க்குறாரு. ஏனென்றால் திராவிடங்களோட அடையாளம் என்பது ஒடுக்கப்படக்கூடிய ஒரு கருத்தியில் தான். ஏன்னா ஆரியர்களால் ஒடுக்கப்பட்டு தான் வேறு வழியே இல்லாமல், அதாவது இதுக்கப்புறம் போகிறதுக்கு இடமே இல்லாமல் 3 புறமும் நதி கடல் சூழ்ந்த ஒரு பகுதிக்கு செட்டில் ஆகிருக்கும்.
இல்லாட்டா நம்ம இந்தியா முழுக்க பரவி இருந்த திராவிடர்கள் ஏன் இங்கே வந்து செட்டில் ஆனாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் தான். அந்தளவுக்கு வந்து அங்கேருந்து வடவர்களுடைய ஆதிக்கம் இருந்தது. அதை தான் அந்த ஆதிக்கத்தினுடைய அழுத்தத்துக்கு கீழே உள்ளானவர்கள் எல்லோரையும் திராவிடர்கள்னு பெரியார் சொன்னார். ஸோ அந்த பெரியாருக்கு இந்த விழா கொண்டாடுவது என்பது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அது நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு தான். பெரியார் இது மாதிரி வந்து எவ்வளவோ சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த சம்பவத்தை ஒரு நூற்றாண்டாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து முதலமைச்சர் கையில் தூக்கி பிடிக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு இது போன்ற செயல்பாடு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவர் பண்ணுறார். அதுவும் இல்லாமல் வைக்கம் விருதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் ஒருவருக்கு தான் இந்த விருதும் வந்து இந்த தருணத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றின டாக் எப்போ ஆரம்பித்ததோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மேலே தேவையில்லாமல் சில பழிகளை வந்து சுமத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் அவர்களே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே வரவே வராது அப்படின்ட்டு. இதெல்லாம் கடந்து இப்போ மோடி வந்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கான ஆலோசனையில் வந்து இருக்கிறாரு. நிச்சயமாக பின் வாங்கிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. நடக்குமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த அதான் சொல்கிறேன்ல, வேதாந்தா நிறுவனம் தமிழ்நாட்டுக்கும் வேதாந்தா நிறுவனத்துக்குமான தொடர்பு நமக்கு தெரியும். அது வர கட்டத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கம்பெனியை போட்டதுலேருந்து ஜெயலலிதா அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இருந்தே இங்கே எதிர்ப்புகள் இருந்தது. நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறி 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 கடைசியில் நீதிமன்றத்தை பூரா ஜெயிச்சாங்க அவங்க. கடைசியில் மக்கள் மன்றத்தில் வந்து வரும்போது மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து அந்த நிறுவனத்தை மூடி வச்சுருக்காங்க. 13 பேர் 14 பேர் இறந்து துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. அப்படியான அந்த நிறுவனத்தை வேறொரு பேரை வைத்து இந்தியா ஜிங்க் கார்பரேஷனுங்கிற பேரில் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அனுப்பணுங்கன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த மூளையினுடைய குரூரத்தை யோசனை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் இவங்க வச்ச ஃபேக்ட்ரியில் பிரச்சனையாகி தான் வந்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதை போராட்டம் பண்ணும்போது கலவரமாகுது. நீங்கள் குறிப்பார்த்து சொல்கிறீங்கன்னு தான் பிரச்சனையே. மீண்டும் அதே வேதாந்தாவை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இது வேணும். அதனால தான் முதலமைச்சர் சொன்னார், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை, நான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் வந்து உள்ளே நுழைய முடியாது, அந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்கப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதே பகுதியில் மேலூரில் வந்து போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம்னா, தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பிய அந்த தீர்மானத்தை உடனடியாக வந்து ஒப்புதல் கொடுத்து அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாவற்றுக்கும் பேசக்கூடிய அண்ணாமலையெல்லாம் வந்து போய் பேசணுமா இல்லையா? இப்போ வந்து அங்கே அந்த பகுதி மக்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல, போராட்டம் பண்ணோடனே வந்து அதுவும் அதிமுக எம்எல்ஏ தலைமையில் போராட்டம் பண்ணாங்க. நேரடியாக அமைச்சர் மூர்த்தி போனாரா இல்லையா? ஸ்பாட்டுக்கு போயிட்டு மைக்கை வாங்கி சொன்னாரா இல்லையா? நான் இந்த பகுதியில் இருக்கேன், நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நான் எங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசலை, யார்ட்டையும் பேசலை, ஆனால் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இந்த சுரங்கம் வராது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஒரு மன தைரியம், அந்த மக்கள் மீதான நம்பிக்கை அவருக்கு இருந்தது, அக்கறை இருந்தது. அவர் அந்த ஸ்பாட்டில் போய் சொல்லிட்டு வந்தார் உத்தரவாதம். அதுபோக கிராம சபை கூட்டம் போட்டாங்க. கிராம சபை கூட்டத்தில் மினிட் புக்கில் கையெழுத்து போட்டு வந்தார், இங்கே வராது, கவலைப்படாதீங்க, இங்கே சுரங்கம் வராது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். இதெல்லாம் செய்வதற்கு பாஜகவில் இன்றைக்கி யார் இருக்கா? பாஜகவில் இருக்கக்கூடிய எல்முருகன் ஒன்றியத்தில் இணையமைச்சர் பதவி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா வந்து ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சராகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பொறுப்புகளை வைத்திருக்க யாராவது ஒருத்தராவது வந்து அந்த மக்களை போய் சந்திக்கிறாங்களா? இல்லை இங்கே வாய்கிலேயே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் மக்களை சந்திக்கிறாரா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இவர் ஒரு அமைச்சர் மூர்த்தி போய் கொடுக்குறாருல உத்தரவாதம். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இதெல்லாம் மீறி முதலமைச்சர் சொல்கிறார்ல, நான் இருக்க வரைக்கும் அவன் வரான்னு பார்ப்போன்னு சொல்கிறாருல்ல. இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய இது வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்குதா? தமிழ்நாட்டு மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? எதுவும் கிடையாது. அவங்க வந்து ஸ்டெர்லைட்டை வந்து திறக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாமலை 10 நாளைக்கு முன்னாடி பேசினார், நம்ம வந்து காப்பரை இறக்குமதி பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்துட்டோம். நம்ம காப்பரை இறக்குமதி தான் பண்ணிட்டு தான் இருந்தோம் எப்பயுமே. ஸ்டெர்லைட் திறந்துருக்கும் போது கூட ஸ்டெர்லைட்டில் வந்து காப்பரை உற்பத்தி பண்ணி அவன் இந்தியாவுக்கு விற்கவே இல்லை. ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்த 10% மட்டும் தான் விற்றானே தவிர மீது எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் சாம்பல், அந்த காப்பர் உருக்காலையில் மிச்சமாகக்கூடிய சாம்பல் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு கண்டெய்னரில். இதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ அப்போ சாம்பலை கூட இங்கே விட்டு வைக்காத ஒரு நிறுவனத்துக்காக அண்ணாமலை பேசினார்ல. இப்போ அதே நிறுவனம் தான் இங்கே வந்து ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து சுரங்கம் அமைக்கிறேன்னு சொல்கிறானே. அப்போ வந்து நீங்கள் வந்து பேசணுமா இல்லையா? இப்போ அந்த பகுதி மக்கள் போராடிட்டு இருக்காங்க, உன்னை தான் காணான்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போது
சார், ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. துணை ஜனாதிபதி அப்புறம் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர் மேலே இந்தியா அலையன்ஸ் எம்பிஸ் எல்லாருமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது சரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகத்தை மீறி பல விஷயத்தை வந்து அவர் அந்த அவையில் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. எதிர்கட்சியிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், ஆளும் கட்சிக்காக அவர் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரே பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இவர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது செல்லுமா? இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களா? 2 நாட்களாக சட்டசபை நடந்தது, லைவில் போச்சு, எல்லாரும் பார்த்தோம். எதிர்கட்சி தலைவர் வந்து பேசுகிறாரு, முதலமைச்சர் பேசுகிறாரு, எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்கிறாரு. இது வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதாவது சபாநாயகர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எழுந்து நின்னால் அவருக்கு மைக்கை ஆன் பண்ணுங்கிறது வந்து விதிகளில் ஒன்று. அதை வந்து அவர் கடைபிடிக்கிறார். அவர் உட்காந்தோடனே முதலமைச்சரோ அல்லது வேறு அமைச்சர் பெருமக்களோ இந்த எழுந்து பதில் சொல்கிறாங்க. இதுதான் அவையை நடத்தக்கூடிய மாண்பு. இது தமிழ்நாடுல நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்குது மாநிலங்களவையில்? கார்கே வந்து எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிற்கிறாரு, பேசுகிறதுக்கு வந்து அவர் வந்து மைக்கை போனால் மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறையை ஜெகதீப் தன்கர் செய்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மீது எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ அதே மாதிரி வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் பேச வாய்ப்பு கேட்டால் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் வந்து பேசும் பொழுது ராகுல் காந்தியை பற்றி மிக மோசமான வார்த்தைகளில் பேசுகிறாங்க, பெயர் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து இவர் பேசியிருக்காரு, நட்டா பேசியிருக்காரு, சோனியா காந்தி அவர்கள் பெயரை குறிப்பிட்டு. இது போன்ற அபாண்ட குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நிறுவனத்திடம் வந்து பணம் வாங்குறாங்க, அமெரிக்க அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க போன்ற அபாண்ட குற்றச்சாட்டுகளை பதிய வைக்கிறாங்க, அவை குறிப்பில் வந்து இடம்பெற வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியினுடைய பேச்சுக்களை பேசுகிறதுக்கு மைக்கு ஆன் பண்ணுறதில்ல, அது அவை குறிப்பில் பதியாது. எதிர்கட்சி தலைவரே எழுந்து பேசினாலும் அது அவை குறிப்பில் பதியாது. இப்படியான ஒரு வேலையை அவர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? இது வந்து அப்போ ஜெகதீப் தன்கர் என்பவர் வந்து இன்னொரு பாஜக உறுப்பினராக தான் அவர் செயல்படுறாரு, அவர் சபாநாயகராக செயல்படவில்லை என்பது தான் உண்மை. அப்போ அதனால தான் வந்து அவர் மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி திமுகவை சேர்ந்த மாண்புமிகு திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறுகிறதோ தோல்வி அடைகிறதோ அது பிரச்சனை கிடையாது, எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தி விட்டோம். இவர் வந்து மக்கள் ஜனநாயக விரோத போக்கில் வந்து இந்த சபாநாயகர் நடந்துகிட்டு இருக்காரு. இது இந்தியாவுக்கு கெடுதியான விஷயம், இந்திய ஜனநாயகத்துக்கு கெடுதியான விஷயம். மாநிலங்களவைன்னு வரும்பொழுது அவர் ஜெகதீப் தன்கர் வந்து ஒரு சர்வாதிகாரியை போல நடந்து கொள்கிறார்னு சொல்லி தான் விமர்சனத்தை வச்சுருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வந்து அதிகமாயிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு. தொழில்துறையாலையும் சேவைத்துறையுடைய வளர்ச்சியாலும் தான் வந்து இந்த ஜிடிபி அதிகரிப்பு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தான் தொடர்ந்து பழி வாங்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு பொருந்தாத திட்டங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஜிடிபி அதிகரிக்கிறதால நிச்சயமாக இந்தியா லெவல்லையுமே வந்து அது ஒரு அந்த க்ரோத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு உண்மையும் இருக்குது. இல்லை, இதில் வளர்ச்சி அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதை தாண்டி இன்னொரு செய்தி இருக்குது இதில். அதாவது விலைவாசி என்பது இந்தியாவில் மிக அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. நம்ம சோலையே கூட நம்ம பேசியிருக்கோம், கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக பேசியிருக்கோம். ஏன்னா கடந்த ஆண்டு சிஏஜி அறிக்கையிலையுமே வந்திருந்தது, விலைவாசி அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. காரணம், வாங்கும் திறனுள்ள மக்கள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு மற்ற மாநிலங்களில் 120 ரூபா இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் 160 ரூபா, 145 ரூபா டு 160 ரூபா வரைக்கும் விலை விற்கிறது. அதுக்கான காரணம் மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இருக்குது. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த வேலைக்கு போனால் வேலை கிடைக்குது, வேலை கிடைக்கிறதுனால வாங்கும் சக்தி உண்டு. ஸோ அதனால் வந்து விலைவாசி கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருந்தது. கடந்த ஆண்டே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றம் என்னென்னா, விலைவாசியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. அதே நேரத்தில் வாங்கும் சக்தி வந்து குறையலை. இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள்லாம் இருந்தாலும் கூட குஜராத் ஒரு வறுமையான மாநிலமாக தான் இன்றைக்கி இருக்குது. அங்கே வந்து வாங்கும் சக்திக்கு குறைவாக இருக்குது மக்கள் மத்தியில், விலைவாசி மிக குறைவான ஒரு மாநிலமாக இருக்குது. அப்படி ஒரு சூழல் அங்கே நிலவுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி வந்து மற்ற மாநிலங்கள், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்கும் சக்தி குறைவாக இருக்குது. ஸோ விலைவாசி கம்மியாக விற்றால் தான் அங்கே விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழல். தமிழ்நாட்டில் என்ன விலைக்கு விற்றாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கும்போது விலைவாசி கூடுதலாக இருந்ததாக கவனித்தோம். ஆனால் இப்போ கடந்த ஒரு 6-7 மாதமாக விலைவாசியும் குறைகிறது, வாங்கும் சக்தி அதே லெவலில் இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல செய்தியாக நம்ம பார்க்கலாம்.
அப்போ வந்து இன்னும் அதே விலையை குறைத்து விற்றால் இன்னும் அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு இங்கே வந்திருக்குது. இன்னொன்று அரசு வந்து கண்காணிக்கிறது, கள்ள மார்க்கெட்டை கண்காணிக்கிறது, பதுக்கலை வந்து கண்காணிக்கிறது, ஃபைன் போடுறது, டேக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசு தொடர்ந்து ரோவிங் ஸ்குவாட் போகுது. இந்த மாதிரிலாம் போய் வந்து மாநிலத்துக்கான ஒரு வணிக வரியை இதெல்லாம் வசூலிக்கும் போது அதுக்கான வருவாய் கூடுது. அப்படிங்கும்போது வந்து கணக்கில் வந்துடும். அப்போ விலைவாசி குறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்களுடைய, அது குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய கண்களை நாம் உறுத்த தான் செய்வோம். சிஏஜி அறிக்கையில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு, போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத தாண்டி இப்போ நஷ்டத்திலே இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வெளிவந்திருக்கணும் போது இதை எடுத்து சில பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணி சில பதிவுகளை வந்து போட்டதை பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து லாபம் ஈட்டக்கூடிய அதுக்கு என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட துறை கிடையாதுன்னு துறையினுடைய அமைச்சர் பலமுறை சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு சேவைத்துறை, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து லாபம் இருக்குதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை கிடையாது. அதற்குரிய நட்டங்களை சரி பண்ணுவதற்கான தொகையை வந்து மாநில அரசு கொடுக்குது. இப்போ டீசல் வாங்கிட்டு இருந்தோம், ஒன்றிய அரசு வந்து மாநில அரசினுடைய பயன்பாட்டுக்கு அப்படிங்கும்போது குறிப்பிட்ட வரியெல்லாம் இல்லாமல் விலை குறைவாக வந்து டீசல் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டினாங்க. இப்போ 2.5 வருஷம் ஆகுது. நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம், கவலைப்படாமல் வாங்கிட்டு இருக்கோம். போக்குவரத்து துறை வந்து 22,000 பேருந்துகளை வச்சுருக்கிறோம். மிகப்பெரிய ஃப்ளீட்டு. அந்த இவ்வளோ பெரிய ஃப்ளீட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடிய டீசல் வந்து எந்த விதமான ஒரு வரி சலுகையோடு இருந்தோம். இதனால் வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அரசுக்கு நஷ்டம். இவங்க சொல்கிறாங்களே, இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தினதே அவங்க தான். நஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டு இப்போ வந்து பொது போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ நம்ம வந்து தனியார்கிட்ட வந்து சந்தை விலையில் என்ன கிடைக்குதோ டீசல் விலை, இப்போ நம்ம போய் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் டீசல் போடுறோமோ அதே விலைக்கு தான் பஸ்ஸுக்கு வந்து டீசல் நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படியான ஒரு நிலையை கொண்டு வந்தது மோடி அரசு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துறையினுடைய செயல்பாடுகள், இப்போ அரசு போக்குவரத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அந்த திட்டத்தை அறிவித்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, நம்ம அதுதான் பார்க்கணும். இந்த இதில் வந்து இன்னொரு டேட்டா வந்திருக்கு. சென்னையில் வந்து ஒரு மாதத்தில் 50 முறை கட்டணமில்லா பேருந்தை பயன்படுத்துகின்றன. மாநிலத்தின் பிற இடங்கள் ஒரு மாதத்தில் 51 முறை கட்டணமில்லா பேருந்தை பயன்படுத்துகின்றன. பணிபெறும் துறைகள் தூய்மை பணியாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், சுயதொழில் செய்வோர், அதாவது தெருவோரங்களில் வியாபாரங்கள் செய்வாங்க, அலுவலக வேலை செய்வோர், தொழில் வல்லுநர்கள், மற்றவர்கள், இது வந்து ஒரு எடுத்திருக்காங்க, இவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த பெண்களுக்கான இந்த மகளிர் விடியல் திட்டத்தில் வந்து இப்போ பேருந்தில் பயணம் பண்ணுறவங்க. இதில் வந்து முதல் கட்டம் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து மாதத்துக்கு 1067 ரூபா சராசரியாக தூய்மை பணியாளருக்கு மிச்சமாகுது. அவர்களுடைய மொத்த சேமிப்பு சம்பளத்தில் வந்து 11 விழுக்காடு. 11 விழுக்காடுனா இப்போ பார்த்துக்குங்க, 10,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 11,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அதில் வந்து இப்போ அந்த 11% வந்து மிச்சமாகுது. தினக்கூலி டெய்லி வேஜஸ்க்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 727 ரூபா சராசரியாக ஒரு மாதத்துக்கு மிச்சமாகுது. சுயதொழில் செய்வோருக்கு வந்து 991 ரூபா, தெருவோர வியாபாரிகள் 902 ரூபா, அலுவலகத்தில் வேலை செய்வோர் 946 ரூபா மிச்சமாகுது. அதாவது அவங்க வந்து வாங்கக்கூடிய சம்பளத்தில் 7.3%. ஏன்னா அவங்க அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க, அதனால் அதே மாதிரி தொழில் வல்லுநர்கள் 922 ரூபா, மற்றவர்கள் 1283 ரூபா மிச்சமாகுது. அப்போ சராசரியாக இந்த இவ்வளவு கிளாஸையும் போட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்தால் பெண்களுக்கு 858 ரூபா ஒரு மாதத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இந்த மகளிர் பேருந்தினால் மிச்சமாகக்கூடிய தொகை. இதில் வந்து விடியல் பயண திட்டம் மூலம் பயன்பெறும் பெண்களில் சுமார் 78% ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். பட்டியலினத்தவர் 39 விழுக்காடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் 21 விழுக்காடு, பிற்படுத்தப்பட்டவர் 17 விழுக்காடு, மற்றவர்கள் 11 விழுக்காடு, சமூக பிரிவை சொல்ல விரும்பாதவர் 10.2. இது வந்து தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழுவினுடைய 2ஆம் கட்ட ஆய்வுகள் மூலமாக வெளிவந்தது. அப்போ ஒரு மாதத்துக்கு சராசரியாக 858 ரூபா பெண்களுக்கு மிச்சமாகுதுன்னா எத்தனை லட்சம் பெண்கள் பயணம் பண்ணுறாங்க? அத்தனை லட்சம் பெண்களில் எத்தனை கோடி பெண்கள் பயணம் பண்ணுறாங்க? அத்தனை கோடி பெண்களில் அந்த 858 ரூபாயை போட்டோன்னா எவ்வளோ ரூபா வருது? எத்தனை ஆயிரம் கோடி வந்து மக்கள் கையில் போய் சேருது. இது இல்லாமல் வந்து இதில் இந்த இப்போ பயணம் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து அரசு பேருந்தில் பயணம் பண்ணக்கூடிய பெண்கள் 90% வந்து இந்த 1000 ரூபாய் திட்டத்தில் பயன்பெறுவாங்க.
அது இது ஒரு 858 ரூபா, அது ஒரு 1000 ரூபா, கிட்டத்தட்ட 1880 ரூபா வந்து அரசு கொடுக்குதுன்னா அந்த காசு அவங்களுடைய வீட்டுக்கு போய் சேருது, அது மிச்சமாகுது, அது மூலமாக செலவு பண்ணுறாங்க, அது ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியாக போய் சேர்ந்துருது, உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க. இவ்வளவு நம்ம பண்ணுறோம். அப்போ வந்து இந்த பொது போக்குவரத்துறை வந்து நஷ்டம்லாம் சொல்ல முடியாது, இது சேவைத்துறை. 858 ரூபா பொம்பளைகளுக்கு நீங்கள் பயணம் பண்ணும்போது மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளோ விஷயம். நேற்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சி துணுக்குவை பார்த்தேன். இப்போ கணவர் வந்து செலவுக்கு பணம் தர்றதில்ல, இவர் இப்போ வந்து 1000 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளைக்கு ஏதாவது வேணும்னு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு அம்மா தொலைக்காட்சியில் பேசுது. இது மாதிரி எத்தனை கோடி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் நாட்டில். தொலைக்காட்சியில் வந்து பேசக்கூடிய பெண் சொல்கிறாங்க, உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா எனக்கு வீட்டுக்கு செலவுக்கு காசு தர மாட்டார், எல்லா செலவும் அவர் தான் பண்ணுவார், எனக்கு தரவே மாட்டார், காசே இருக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. இப்போ தான் அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க எனக்கு, அது என் பேரில் பேங்க்கில் விழுகுது, என் பிள்ளைக்கு எதாவது வேணும்னா ஸ்கூல் விட்டு வரும்போது கேட்பான், நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அந்த அம்மா பேசுது. இது மாதிரி எத்தனை உள்ளங்கள் வந்து மனசுக்குள்ள நினச்சிருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க சொல்கிறாங்களே 6000 ரூபா கோடி ரூபா வந்து அரசுக்கு நஷ்டம்னு, அந்த நஷ்டம் 12,000 கோடியாக கூட ஆகட்டும், இந்த முதலமைச்சர் வந்து அதையும் ஏற்றுக்கொள்வார். சார், திடீர்னு காலில் இருந்து ஒரு பரபரப்பான செய்தி, பைக் டாக்ஸிக்கெலாம் வந்து தடை அப்படின்ட்டு பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி இந்த பைக் டாக்ஸியால் பல பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டாக்ஸி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், அதில் பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், ஏன்னா நம்மளுடைய நேரம் குறைவாகுது, பணம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே அதை எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டாக்ஸியை ஓட்டுறவங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு இது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய பேர் பார்ட் டைமாக பண்ணுறாங்க, சில பேர் ஃபுல் டைமாகவும் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது இப்போ தடைன்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே கடினமான ஒரு விஷயமா இருக்கும்ல சார்? போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை தான் நாம் வந்து சில விஷயங்களில் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்தியா முழுவதும் வந்து இந்த ஊபர், ஓலா போன்ற விஷயங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான தனியாலாம் வந்து பண்ண முடியாது. இந்தியா முழுவதும் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து இப்படி நடத்திக்கலாம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, நடத்துகிறாங்க. அப்போ அதே அமைப்புக்குள்ளே தான் வந்து இந்த டூ வீலர் டாக்ஸி வருது. இப்போ இந்தியா முழுவதும் தான் இந்த கட்டுப்பாடு வந்து சுற்றறிக்கையெல்லாம் வருது. அப்போ வரும்பொழுது இதில் வந்து என்னன்னா, இதில் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ வந்து இளைஞர்களுக்கு, இப்போ நான் கூட அதில் பயணம் பண்ணுறவன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு, வேலைக்கு 6 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வீட்டுக்கு போனால் ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் வந்து ரிமோட்டை கையில் தர மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு அந்த நேரத்தில் நம்ம சம்பளம் பத்தாது, இன்க்ரிமெண்ட் போட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 1008 பிரச்சனையாக இருக்கும். அப்போ வந்து வண்டியை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டினோம்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் அப்படின்னு அது வந்து குடும்பத்துக்காகவோ தனக்காகவோ கூட அந்த வேலை செய்கிறாங்க. வேலை இழந்த இளைஞர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், சென்னையில் வந்து படிச்சுக்கிட்டு மேற்படிப்பு தன்னுடைய அதாவது ஒரு கிராஷ் கோர்ஸ் படிக்கலான்னு சொல்லி சென்னைக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க வந்து ஒரு 4 மணி நேரம் பைக் ஓட்டினா போதும், சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பைக் ஓட்டுறோம், ஒரு 200 கிடைக்குது 300 கிடைக்குதுன்னா அன்றாட செலவுக்கு வச்சுக்கிறாங்க, சாப்பாடு வச்சுக்கிறாங்க. அல்லது இதுவே வேலையாக செய்யக்கூடிய அவர்கள் மாதம் 30,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வேலையாக செய்யக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து அதே மாதிரி பயன்படுத்துவதில் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போகிற தூரத்தை விட ஆட்டோவில் போகிறத விட சீக்கிரமாக கொண்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து பணமும் வந்து மிச்சமாகுது, பாதிக்கு பாதி மிச்சமாகுது. தனியாக ஒரு நபர் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறத விட ஒரு 80 ரூபாய்க்கு போகிற தொலைவை வந்து 40 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ பைக்கில் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எல்லோருக்கும் மிச்சமாகக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் அரசு என்ன அச்சப்படுதுன்னா, நீ ஒரு வாகனம் வச்சுருந்தீங்கன்னா ஹெல்மெட் போடணும், அப்போ பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போடணும், அவருடைய உயிருக்கும் நீ தான் உத்தரவாதம். இது வந்து ரொம்ப முக்கியம். இவர் எந்த வகையில் வண்டி ஓட்டுவார்னு அவருக்கு தெரியாது. இவர் லைசன்ஸ் எடுத்து 3ஆவது நாளே பைக் டாக்ஸி ஓட்ட வரங்கன்னு வந்து கொண்டு போய் லாரிகளில் விட்டானா பாவம் செவனேன வண்டியில் இருந்தவங்க போய் சேர வேண்டியதாங்கிறது தான் இது. அப்போ அரசு என்ன கேட்குதுன்னா, நீ வந்து லைசன்ஸ் வச்சுருக்க, இன்சூரன்ஸ் வச்சுருக்கியா, நீ ஹெல்மெட் போட சொல்கிற, அந்த நிறுவனங்களே கேட்குது ஹெல்மெட் கொடுக்குறாங்களான்னு கேட்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த நீ வண்டியில் உட்காந்து போகிற எல்லா பில்லியன் ரைடருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கா, அல்லது வெறும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சு ஓட்டுறியா, இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுவோம்னு சொல்லுது. ஸோ இந்த இதை வந்து முறைப்படுத்துவது என்பது தவறே கிடையாது. அமைச்சர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இதை தடுக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது, சில அறிவுரைகளை அழுத்தங்களை வந்து ஒன்றிய அரசு கொடுக்குது, அதை நாங்கள் வந்து முறைப்படுத்துகிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு.
சார், அதானி நிறுவனம் மேலே செபில உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவரை வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதாவது யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணிட்டாரு அப்படின்னே வந்து இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அவருக்கு என்ன தைரியம் இருந்தால் அவர் வந்து அதானி நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்புவார்? உங்களுக்கு இல்லாத தைரியம் அவருக்கு இருக்கு அப்படின்றது தான். என்னங்க அதாவது அதானி நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்புனா வந்து எவ்வளோ பெரிய, அதுக்கு நீ காளிச்சாமி தோட்டத்தில் கை வைக்கிறது ஒன்று, கருணாக புத்துக்குள்ள கை விடுறது ஒன்றுங்கிற மாதிரி வந்து அவர் வேலையை செஞ்சுருக்கார். அவர் அதானி நிறுவனத்துக்கு வந்து ஒரு பொது மேலாளர் அனூப்பா அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. டிசம்பர் 4 நோட்டீஸ் அனுப்பினார். இது வரைக்கும் வந்து அப்படி வந்து இந்த மாதிரியான பொது மேலாளர்கள் வந்து மாற்றினதே கிடையாதுதான். சொல்லாமல் கொள்ளாமல் ஒன்று தூக்கி மாற்றிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மோடி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அதானியோடைய ஃபங்க்ஷனில் இருக்கார். இங்கே பாராளுமன்றத்தில் கிழிச்சிட்டு இருக்காங்க, அதானியை பற்றி பேசியா வாயான்னு வாயான்னு கூப்பிட்டு இருந்தா அவர் அதானி கூடவே ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஃபோட்டோ வெளியாக இருக்குது. அப்போ வந்து இப்போ எதிர்கட்சிகளை இவர் என்னவா நினச்சிருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபடுவார். ஒரு பக்கம் வந்து நோட்டீஸ் விட்டவரை தூக்கி கடாசிட்டாங்க. மாதவி பூச்சிக்கு நம்ம பேசியிருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. புருஷன் அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார் கண்காணிப்பு அதிகாரியோ அந்த அம்மாவே வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மாவை மாற்றலை. அதே மாதிரி சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு வந்து பெயில் எவ்வளோ சீக்கிரமாக கொடுத்தாங்க. ஊடகங்கள் முதல் சித்ரா ராமகிருஷ்ணன் எப்படி டீல் பண்ணுச்சு. 5 லட்சம் கோடி ரூபா ஊழல், திமுக மேலே 1,76,000 கோடி ரூபான்னு 0 போட்டாங்க. போட்டு 15 பேப்பரில் எழுதுனாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல. 5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தவர் ஒரு பார்ப்பனருங்கிற ஒரே காரணத்துக்காக ஊடகங்களுடைய கள்ள மௌனத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி மாதவி பூச்சி இது வந்து மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் மற்ற நாடுகள், கொரியாவாக இருந்தால் ஜெயிலில் போட்டிருப்பான், வங்கதேசமாக இருந்தால் ஜெயிலில் போட்டிருப்பான், பாகிஸ்தான் இருந்தால் கூட ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த அம்மா வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனர்னால அங்கேயே உட்கார வச்சுருக்காங்க. தொடர்ந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து இப்போ ஒரே ஒரு பொது மேலாளர் மட்டும், சுயமரியாதை உள்ள பொது மேலாளர் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதானி நிறுவனத்துக்கு. நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காரு, பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதுக்கே அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்னங்க இதுதான் நடந்தது, இதுதான் அந்த இந்தியாங்கிற மாதிரியான இருக்குது. இப்போ அதாவது அதானி கிட்டத்தட்ட நம்ம வந்து எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தாரோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு போய் விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு ரேட்டை போட்டு விற்றுட்டு போனாலும் போயிடுவார். அடுத்து அதான் நடக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.